உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ஸ்பெஷலா யூனிக்கா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், நான் யார் தெரியுமா? நான் சுயம்பு. நானா தான் வந்தேன். எனக்குன்னு யார் சப்போர்ட்டும் கிடையாது. அப்படின்னு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி குடுக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னா, ஆல்மோஸ்ட் ராசிநாதன் போய் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சரியா தப்பா? தப்புன்னு தள்ளியா போறாரு? வந்துட்டாரு. பார்ப்போம். என்ன கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சோண்டு தம்மா துண்டு. போயிட்டு வர இடங்கள்ல, வண்டி வாகனங்கள்ல, மேலே ஏறி இறங்கக்கூடிய இடங்கள்ல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். மற்றபடி தனுசு ஒன்றும் பெருசா நெகட்டிவ் இல்ல. எப்பயுமே குரு இருக்கிற இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவாரா? அந்த அடிப்படையில 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருந்தாருன்னா, அசிங்க அவமானம்லாம் 8ஆம் இடம் தான். அப்ப அத குரு ஃப்ரீஸ் பண்ணிருவாரு. அப்ப நல்லது தானே! என்ன திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் வராது. போனா போயிட்டு போகுது. நம்ம உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மத்ததெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுவாரு. கெட்ட பேர் வாங்கி குடுக்குறது, ஆயுள்ல கண்டம் வைக்கிறது, மேல இருந்து கீழ விழறது, தேவையில்லாம இன்சூரன்ஸ் காசு வராம இருக்கிறது, சண்டை சச்சரவோட இருக்கிறது, பில்லி சூனியம் வைக்கிறது, இதெல்லாம் இந்த 8ஆம் இடம். இதுல போய் ராசிநாதன் அமர்ந்து அதை ஃப்ரீஸ் பண்ண போறாருன்னா, இதெல்லாம் நடக்க போறது இல்ல. அப்ப எப்படி தைரியமா இருக்க போறீங்க? அங்க உட்கார்ந்து 2ஆம் இடத்திற்கு பார்வை கொடுக்க போறார். அதுவும் நிலைத்த வீடான மகரத்திற்கு பார்வை. ஒரு கிரகமா பார்க்க போகுது. இங்க இருந்து சுக்கிரன் பார்க்க போறாரு, புதன் பார்க்க போறாங்க. வேற என்ன வேணும் தனுசுக்கு? 10க்கு 3ஆம் இடத்துல ராகு வேற உட்கார்ந்துருக்காரு. வா மாப்ள, வா சூப்பர் அப்படின்ற மாதிரி பிரம்மாண்டமா உங்களை காட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு செலிபிரிட்டி யோகம் தான். யார் என்ன சொன்னாலும் சரி, கவலையப்படாதீங்க. 8ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறது, ராசிநாதன் 8இல் மறைதல் கொஞ்சோண்டு தப்பு ரைட்டு அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அவ்வளவுதான். எங்க போயிட்டு வர இடங்கள்ல, இரவு நேர பயணங்கள்ல மட்டும் கவனம். மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்க போகுது. நமக்கு காய்ப்பு வந்தா என்ன, வீட்டுக்கு காசு வந்தா என்ன? ஸோ 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு அப்படின்ற போது குடும்பத்திற்கு பண வரவு வரும். இது வரைக்கும் நான் உழைக்கிற காசு வீணா போகுது, சேமிப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு சேமிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த அஷ்டம சனியில பாதி தான் இந்த அர்த்தாஷ்டம சனி. கிட்டத்தட்ட அதுக்கான ஈக்குவலான வேலையை கொடுக்கும். அந்த மாதிரி 4ஆம் இடத்துல உட்கார்ந்து சனி அர்த்தாஷ்டம சனியை கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை மூலமாக அப்படி நிவர்த்தியா போகுது. 4ஆம் இடம் தான் அம்மா, 4ஆம் இடம் தான் வீடு, 4ஆம் இடம் தான் உடைமை. நான் சொல்லியிருக்கேன், 4ஆம் இடம் தான் சுயம், 4ஆம் இடம் தான் உங்களுக்கான எண்ணம். இந்த இடத்துல சனி உட்காந்து அதை ஒரு மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இப்போ குரு பார்க்க போறாரு. இதெல்லாம் புனிதத்துவப்பட போகுது. வீடை கட்டி பாதிலே நின்ன தனுசு ராசிக்காரங்க வீடை கட்டி முடிக்க போறீங்க. இல்லை ஏதாவது ஒரு கட்டி முடிச்ச வீட்டை வாங்குவீங்க. அது பழைய வீடாக இருக்கும். நிறைய பேருக்கு செகண்ட்ஸ் வீடை போய் பார்க்கலான்ற மாதிரி எண்ணங்கள் மேலும். வண்டி வாகனங்க மாற்றுவீங்க. இல்லை ஏதாவது ஒரு பெட்ரோல் பிரச்சனை, பெட்ரோல் டேங்க் பிரச்சனை, வண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனைன்ற மாதிரி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதன் மூலமாக அதை மாற்றலான்ற எண்ணம் வரும். ஒருவேளை உங்கள் தசாபதி நல்லா இருக்குது அப்படின்னும் போது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லாட்டி வண்டி மாற்றணும். வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில். ஓகே. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாம் நிவர்த்தி. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உட்காந்துருக்காரு. எங்க 8ல். இந்த 6, 8 இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சோறு போடக்கூடிய கிரகம். நான் அப்படி தான் சொல்லுவேன். அதெல்லாம் அது ஒரு தனி சாப்டர், நம்ம இன்னொரு தடவை பார்ப்போம். இதெல்லாம் மறைவிடம், அதெல்லாம் இல்லைங்க. இந்த 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் உட்காந்துருக்கும் போது தேவையில்லாத வம்பு வழக்கை எட்டி பார்க்கும். நீ பெருசா நான் பெருசா வரையா சோடி வச்சுக்கலாமான்ற மாதிரி சில பேர் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு இல்லை, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப 4 மாசமா சொல்றேன், இப்பயும் சொல்றேன். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு காசிப் பேச வைப்பார். இல்லை உங்களை பேச சொல்லி தூண்டுவார். இல்லை யாராவது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் சாதாரணமாக பேசுவீங்க, அது அப்படியே புறணியாக மாறும். பேச்சில் கவனமாக இருக்கும். தயவு செஞ்சு நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரை பற்றி காசிப் பேசாதீங்க. அது வேற மாதிரி போயிட்டு உங்களுக்கு ரிவெஞ்ச் ஆகிடும். எதை பற்றி சொல்லுங்க, என்னால் அவன் வந்தான், என்னால் இவன் வந்தான், உங்களால் வந்தேன்னு கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். சொல்லி காட்டாதீங்க இந்த தடவை. ஏன்னா சொல்லி காட்டினீங்கன்னா அது பிரச்சனையும் வந்துடும். ஸோ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த தடவை வாய்ப்புகள் வரும். வழக்குகள் நிவர்த்தியாகும். வெற்றி மேல் வெற்றி சூகை கூட அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ நிறைய செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. நிறைய உங்களை பற்றியான பேச்சுகள் வரப்போகுது. நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை வாங்கி கொள்வார்கள். ஓகே. படிக்கிற தனுசு ராசிக்கார பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. போக போக இந்த மாதத்தை வச்சுக்கலாம். 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும்.
பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 3ஆம் நபர்களால் நிறைய ட்ராவல் பண்ண வைக்கும். நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். ஆனால் சக்ஸஸ் ஆகிடும். ராகு இருக்காரா, மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க, மீடியாவை ஹேண்டில் பண்ணுற தனுசு ராசிக்காரங்களாம் ஜெயிச்சிடுவீங்க. அதே மாதிரி 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ஆரோக்கியம் பார்த்துக்கணும். மொட்டி வலி, தலைவலி வரும். மொட்டி பிரச்சனையாக இருக்கும். யாருக்கெல்லாம் சுகர் இருக்குது, பிபி இருக்கோ, தனுசு ராசிக்காரங்க 40 வயதுலேருந்து 60 இருக்கவங்க தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி சுகருடைய லெவல் ஏறும். அதை கொஞ்சம் அதுக்கான சரியான மெடிசன் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லை அதன் மூலமாக ஒரு தலை சுத்தல், மயக்கம் வருவதற்கான ஏன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் எல்லாமே சுக்கிரன் சந்திரன் தான். ஓகே. ஏன்னா ஆரம்பிக்க வந்து விருச்சிகத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் சந்திரன். சுக்கிரன் வேற 6ஆம் வீட்டதிபதி போய் உட்காந்து பார்வையை கொடுக்குறாரு. அதனால கொஞ்சம் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தனுசுக்கு உண்டு. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய லே டாக்டர் பார்த்துட்டு வரதுக்கான அமைப்பு, அங்கே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹைஜீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அது தேவையில்லாத பெரிய பிரச்சனை கொண்டு போய் நிப்பாட்டும். இதுதான் இந்த மாதத்துக்கான ஒரு அவேர்னஸ். மற்றபடி எல்லாம் சூப்பர். இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, எனக்கு தெரிந்து நிறைய தனுசு ராசிக்காரங்க தொடர் வண்டி பார்ப்பீங்க, ட்ரெயின் பார்ப்பீங்க, இல்லை விமானம் பார்ப்பீங்க. நிறைய பேர் விமானத்தில் பறக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. நிறைய பேர் ட்ரெயினில் பயந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்களா, அப்போ இது ரெண்டும் உங்கள் கண்ணில் படும். பட்டுச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? இந்த தடவை தனுசு ராசிக்காரங்க அனுமன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். முடிஞ்சால் பர்த்டேயில் உங்களுக்கான விஷஸ் எழுதி ஒரு மாலையாக போடுங்க. எண்ணி 20 நாட்குள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் பலித்தமா.